நமஸ்பாய். மெய்மை பெருவார்த்தை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பகவத் விஷயத்தை அனுபவிக்கலாம். இதுல மாசானாம் மார்கசீரிஷோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கண்ணன் கீதைய பகவத்கீதையில சொல்றார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான மாசமாக பெருமாள் கிருஷ்ணன் கண்ணனே இந்த மார்கசீரிஷ மாசமாக மார்கழி மாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த இந்த ஒரு முக்கியமான மாசம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதா இருக்கு. இதுல சாத்வீக குணம் நம்ம தழைத்தோங்கி நன்னா ஜாஸ்தியா அபிவிருத்தி ஆற சமயம் இது. இப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்துல பகவத் சிந்தனம் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றது நம்ம பெரியவா எல்லாரும் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கா இது நாள் வரைக்கும். இதுல கோதா பிராட்டியோடைய அவதாரம் தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். கோதா பிராட்டி அவதாரம் பண்ணி இந்த மாசத்துல நோன்பு நோற்றாள். அது எப்படி பண்ணா, எதுக்கோசரம் பண்ணா அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நாள் பார்ப்போம். அதே போல அவள் சொன்ன சில வார்த்தைகள், அத மெய்மை பெருவார்த்தை அப்படின்னு அவளே சொல்றா. இது எங்க சொல்றா, எப்படி சொல்றான்றதையும் நம்ம அனுபவிப்போம். மெய்மை பெருவார்த்தை அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன பொருள் அப்படின்றதையும் கொஞ்ச நாள் அனுபவிப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கோசரம் கோதா பிராட்டி அவதாரம் பண்ணா, முதல்ல இங்க பூமியில எதுக்கு அவதாரம் பண்ணா, அவ பண்ண காரியங்கள் என்ன அப்படின்றது முதல்ல பார்க்கணும். எதுக்கோசரம் அவதாரம் பண்ணா அப்படின்னா இது கொஞ்சம் யுகங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கணும். இப்போ வராக அவதாரம் பெருமாள் எடுத்தார், எல்லாருக்கும் தெரியும் பிரசித்தமா. ஹிரண்யாட்சன் பூமி தேவியை கொண்டு சமுத்திரத்துக்குள்ள உள்ள ஒழிச்சு வச்சுட்டான், கொடுக்கா இது பண்ணி அபகரிச்சுட்டு போய். இதனால பூமி பிராட்டிக்கு ஒரு கிளேசம் ஏற்பட்டது. அதுல இருந்து அவளை மீட்கிறதுக்கோசரம் பெருமாள் வராக அவதாரம் பன்றி ரூபமா ஒரு ஒரு ரூபம் எடுத்தார். தசாவதாரத்துல ஒரு அவதாரம் வராக அவதாரம். இந்த வராக அவதாரத்தை பெருமாள் எடுத்து கீழே போய் பூமி தேவியை போய் மீட்டு கொண்டு வந்தார். ஹிரண்யாட்சனை வதம் பண்ணார். வதம் பண்ணி எப்பெல்லாம் சாதுக்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்றாலும் அந்த துஷ்டர்கள் எல்லாம் நிகிரகம் பண்றது பெருமாள். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு ஒரு ஒரு யுகத்திலையும் பெருமாள் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி சாதுக்களை ரட்சணம் பண்றார். எப்பப்பெல்லாம் துஷ்டர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் அவ சாதுக்களை ஹிம்சை பண்றாளோ அப்பெல்லாம் அந்த துஷ்டர்களை வதம் பண்றார். வதம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி பூமி தேவி பிராட்டிய தன்னுடைய கோரப்பற்கள்னால கொண்டு வர மேல தூக்கின்னு வர. இந்த பற்களுக்கு நடுவுல பூமியை உத்தாரணம் பண்ணி கூட்டின்னு வர்றார் மேல சமுத்திரத்துல இருந்து கூட்டின்னு வரச்சே. அப்போ பெருமாளை பிராட்டி நல்லா ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம் அந்த பூமி தேவி பிராட்டி. ஆலிங்கனம் பண்ணி அங்க ஒரு கல்யாணமே நடக்கிறது. பெருமாளுக்கும் பூமி தேவி பிராட்டிக்கும் கல்யாணமே நடக்கிறது தான் அந்த சமுத்திரத்துல இருந்து பெருமாள் உத்தாரணம் பண்ணதுக்கு அப்புறம். அந்த சமுத்திர சப்தங்கள்லாம் நல்ல மங்கள வாத்தியங்கள்லாம் ஒழிக்கிறதா அந்த சமயத்துல. அப்படிப்பட்ட வராக கல்யாணம் விதரது சவ கல்பவிரமே வினிர்துன்வன் ஔதன்வத முதக முர்வி முதவஹது குராகாத த்ருட்ய குலசிகரி கூட்ட பிரவிலுட சிலா கோட்டி ஸ்போட்ட ஸ்புட கடித மங்கல்ய பட்டஹா அப்படின்னு சொல்றான். மங்கல்ய பட்டஹா நல்ல மங்கள வாத்தியங்கள்லாம் இசைக்கிறதாம். பெருமாள் மேல 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 வளர்ந்துன்னு பெரிய உருவம் எடுக்கிறாராம் வராக பெருமாள். எடுக்கிறச்சே அங்க இருக்கிற கல்கள், மலைகள், பாறைகள் எல்லாம் உருண்டு ஓடுறதாம். சமுத்திரங்கள்லாம் கோஷிக்கிறதாம். இப்படிப்பட்ட சப்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மங்கள வாத்தியத்தை உண்டாக்குறதுதான் வராக பெருமாள் அவதாரம் எடுக்கிறச்சே. இந்த மங்கள வாத்தியத்துல பிராட்டி பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிருக்கச்சே பெருமாள் பிராட்டிக்கும் கல்யாணம் நடக்கிறதுதான். இப்படிப்பட்ட வசதியான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சன்னிவேஷம் அப்ப நடக்கிறது அந்த வராக அவதாரத்துல. எப்பவுமே பெருமாள் இந்த மாதிரி பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவான். எப்பப்பெல்லாம் பெருமாள் சந்தோஷமாறானோ அப்பெல்லாம் யாருனால சந்தோஷமாறாலும் உடனே வரத்தை கொடுத்துருவானோ. அப்போ பிராட்டி இந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுதான். இந்த கல்யாணம் வேற நடந்திருக்கோம் இல்லையா, அப்ப என்ன வரம் வேணும் அப்படின்னு உடனே பிராட்டியை கேட்கறாங்க. உடனே பிராட்டி என்ன வரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பிராட்டிக்கு யோசனை. நம்மளா இருந்தா நமக்கு இது வேணும் அது வேணும், இதை கொண்டு இந்த ஐஸ்வர்யங்களை கொடுங்க, இதை கூட அதை கூட நம்ம கேட்போம் பெருமாளை. ஆனா அவ அப்படி கிடையாது. லோகமாதா வச்சு லோகமாதா லோகபிதா அவள்லாம் என்னன்னா நம்மளை சம்ரக்ஷணம் பண்றது, குழந்தைகளை காப்பாத்துறதுக்காகவே அவதாரம் பண்ணிருக்கிற அவள்லாம். அப்படிப்பட்ட லோகமாதா வச்சு அந்த பூமி தேவி பிராட்டி அதனால என்ன பண்ணாலாம், பெருமாளுடைய கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சாலாம். இந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற ஜீவர்கள் எல்லாரும் கடை தேரணும், அதுக்கு ஒரு நல்ல உபாயம், ஒரு வழிய பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி தேவி பிராட்டி அப்போ பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சாலாம். அப்போ ஒரு கண்டிஷன் போட்டாலாம். சரி, நீ இந்த மாதிரி
நல்ல ஒரு அனுகிரகம் பண்ண போறேன். ஆனா இந்த என்ன பண்ணணும்ன்றது உபாயத்தை வள நீட்டின்னு சொல்லக்கூடாது. உபன்யாசம் பண்ற மாதிரி நீட்டின்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்பா ஷார்ட்டா முடிச்சிடணும். என்ன நேரம் ஸ்ட்ரெயிட்டா என்ன ஈஸியான சுலபமான வழியோ அதை சொல்லணும். ஏன்னா பெரிய பெரிய யோகங்கள்லாம் பண்ணி எல்லாரும் இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு யோகத்தை பண்ணி பெருமாள் அடையிறதுன்றது ரொம்ப சிரமம். அதெல்லாம் நடக்காத விஷயம். அப்ப இந்த கலியுகம் போல இந்த மாதிரி யுகங்கள்லாம் அதுவும் கேட்கவே வேண்டாம். அப்ப அதெல்லாம் மனசுல சிந்தனை பண்ணி பிராட்டி கேட்கறாளாம் பெருமாள்கிட்ட, ஏதாவது ஒரு நல்ல உபாயத்தை அனுகிரகம் பண்ணணும், ஏதாவது ஒரு வழியை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கேட்கறா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்ட்டு. அப்ப பெருமாள் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் பண்ணேறான். 2 ஸ்லோகத்தை கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணேறான். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் வித்யமானம் து காஷ்டபாஷான சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே. இதுக்கு வராக சரம ஸ்லோகம்னு பேரு. எல்லாரும் கிருஷ்ண சரம ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. இது எல்லாரும் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரசித்தம். இது எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணன் இந்த கீதையில இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி இத கிருஷ்ண சரம ஸ்லோகம்னு சொல்றோம்னு. அந்த மாதிரி ராமாவதாரத்துக்கு ஒரு சரம ஸ்லோகம் இருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி பூர்வத்திலேயே முதல்ல யார் சொல்லிருக்காங்கன்னா வராக நாயனார் இந்த சரம ஸ்லோகத்தை சொல்லிருக்கார். இதுக்கு வராக சரம ஸ்லோகம்னு பேரு. இந்த வராக சரம ஸ்லோகத்தையே கொண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படின்ற ஆச்சாரியர் ஒரு தனி கிரந்தம், இதுக்காகவே ரகசிய சிகாமணி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவே ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல சாரார்த்தங்கள் வேதார்த்தங்கள் எல்லாம் இதுல பொதிஞ்சு இருக்கான் இந்த வராக சரம ஸ்லோகத்துல. அதுல 2 ஸ்லோகத்துல பெருமாள் அனுகிரகம் பண்றார். பூமி தேவி பிராட்டி கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்ற, எல்லாரும் நல்ல மனசு நல்ல சரீரத்துல நல்ல தெம்பு இருக்கிறச்சேவே நல்ல மனசு இந்திரியங்கள்லாம் நல்ல வேலை செய்ய சமயத்துக்கு, ஏன்னா வயசாயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது காது கேட்காது இப்படின்னு நிறைய உபாதைகள் எல்லாம் வரும் நம்ம உடம்புல. இதெல்லாம் மேல ஞானம் சரியா ஒரு இடத்துல போகாது. அதனால பெருமாள் பார்த்துறான் சரீரம்லாம் நன்னா இருக்கிற சமயத்துல எப்போ முடியறதோ அப்போ ஒரே ஒரு தடவை பெருமாளை சரணாகதி பண்ணிட்டா போதும். ஒரே ஒரு தடவை என்ன சரணம்னு பத்திட்டா போதும். அதுக்கப்புறம் அவ ஒண்ணும் பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை. அந்த சரணாகதியை ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம் ரியமானம் து காஷ்டபாஷான சந்நிபம். அவ ஒரு கரிக்கட்டையாவோ கல்லாவோ இருந்தா கூட கடைசி காலத்துல கல்லு மாதிரியோ கரிக்கட்டை மாதிரி ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலையில இருந்தா கூட அந்த சமயத்துல அவ என்ன நினைக்கலையே அப்படின்னு அவ கஷ்டப்பட வேண்டாம். அவளை நான் ஸ்மரிப்பேன் அப்படின்னா நான் அவளை கைவிட மாட்டேன். நல்ல கதிக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு கொடுத்து ஸ்ரீவைகுண்ட ராஜ்யத்தை கொடுத்து மோட்சத்துல அவனை அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு பெருமாள் முதல்ல சத்தியம் பண்ணி கொடுக்குறாராம். இதையேதான் ஆழ்வார் இதை வச்சு பெரிய ஆழ்வார் இவருடைய ஆண்டாருடைய திருத்தகப்பனாரான பெரிய ஆழ்வார் இதை வச்சு துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவன் என்ன உப்பிலேன் ஆகிலும் நின்னொழிந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய் பெண்ணை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே ரங்கநாதா. கடைசி காலத்துல நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ ஞானமே இருக்காது, கரிக்கட்டையாட்டும் இருப்பேன். நிறைய உபாதிகள் நிறைய தேகத்துல நிறைய வியாதிகள்லாம் பீடிச்சிருக்கிற சமயமாச்சு. அப்பெல்லாம் எங்க நினைக்கிறதுக்கு உன்னை ஸ்மரிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வரும். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எதை கொண்டு சொல்ற? இந்த வராக நாயனார் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சொல்ற. நீ தானே சொல்லிருக்க சரீரத்துல நல்ல தெம்பு இருக்கிறச்சே என்ன சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் மனசுல வச்சுட்டு சொல்றேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றான். அப்படி அந்த வராக நாயனார் ஒரு கருணையே ரூபமா எடுத்து பிராட்டி கிட்ட இந்த ஒரு ரகசியத்தை கொடுக்குற. இப்படி எல்லாரும் பண்ண வச்சியானா இந்த மாதிரி எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணாலானா நான் கண்டிப்பா அவளை விடமாட்டேன். நயாமி பரமாம் கதின் நல்ல கத்தியை கொடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன். மோட்ச சாம்ராஜ்யத்தை அவள் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவே அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே பிராட்டி கேட்டாலாம், சரி இதுக்கு என்ன சுவாமி உபாயம், நீர் பாட்டுக்கு இதெல்லாம் சொல்ற, இந்த மாதிரி என்ன நினைச்சாலானா அப்படின்ட்டு கரெக்டா ஒரு வழியை சொல்லும் அப்படின்னு ஒரு வரியில கரெக்டா சொல்லிடும் அப்படின்னு இன்னும் லகுவா கேட்கறாளாம்.
உடனே பிராட்டிக்கு பெருமாள் சொல்றாராம், நாம சங்கீர்த்தனம் புஷ்பைஹி அர்ச்சனம் சரணாகதிஹி. நாம சங்கீர்த்தனம் புஷ்பைஹி அர்ச்சனம் சரணாகதி. 3 உபாயத்தை சொல்ற பெருமாள். நாம சங்கீர்த்தனம் புஷ்பைஹி அர்ச்சனம் சரணாகதிஹி அப்படின்னு. ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டா பிராட்டி, நோட் பண்ணிட்டா. இதுக்கு மேல நீங்க சொல்ல வேண்டாம், போதும், கிறிஸ்பா முடிச்சுட்டு இதுக்கு மேல வளவலன்னு சொல்ல வேண்டாம், நான் புரிஞ்சு விட்டேன் அப்படின்னு பிராட்டி அதை அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டான். ரெக்கார்ட் பண்ணிட்டதோட சரி, அதோட அந்த சீன் முடிஞ்சு போச்சு. வராக அவதாரம் பூர்த்தி ஆச்சு, அதோட அந்த சீன் முடிஞ்சு போச்சு. பிராட்டி உடனே அவதாரம் பண்ணலான்னா உடனே அவதாரம் பண்ணல. ஏன்னா என்ன காலத்துல நம்ம அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காலம், அது எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும் இல்லையோ. உடனே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கணும். அவதாரம் பண்றதுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கணும். அப்படி ஒரு அவதாரத்தை காலத்தை அவ எதிர்பார்த்துந்தா அவதாரத்துக்கு. அதுக்குள்ள நம்ம பெருமாள் இருக்காரு, அவர் என்ன பண்ணார், சரி நம்ம ஒரு அவதாரமா எடுக்கலாமே, எப்பெல்லாம் தர்மம் குறையறதோ அப்பெல்லாம் நம்ம ஒரு அவதாரம் எடுக்கலாமே அப்படின்னு நிறைய அவதாரம் எடுத்து பார்த்து எல்லாரையும் நம்ம மேல உத்தரிக்கிறதுக்காக எல்லாரையும் நம்ம நல்ல கதி கொடுக்கலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவித அவதாரங்கள் எடுக்கலாம்னு எடுத்தேன். ஆனா அவருக்கு எதுவுமே திருப்திப்படல. நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணார் பெருமாள். ராமாவதாரம் எடுத்தார், கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். ராமாவதாரம் எடுத்து அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி எல்லாரையும் வைகுந்தத்துக்கு ஏத்தினார்னா யாரு அப்படின்னா, புற்பா முதலா புள்ளரும்பாதி ஒன்னின்னிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும். அந்த அயோத்தியில, திருவயோத்தியில, அயோத்தியான்னு இருக்கு, அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே எல்லாருக்கும் பெருமாள் நல்ல கதி கொடுத்தானா ராமன். என்ன சுவாமி பிரயோஜனம், நம்ம இப்ப அயோத்தியில இருக்கோமா, இல்ல பெருமாள் இருந்த சமயத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னா இல்ல. அப்ப இருந்த வாழ்க்கை அந்த அனுகிரகம் கிடைச்சது, அது பெரிய பெனிஃபிட் கிடைக்கல பெருமாளுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் எடுத்த நிறைய பகவத்கீதையே உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு. எக்கச்சக்கமான விஷயம். அப்பா அர்ஜுனா, நான் சொல்றதை கேளு, நல்ல கர்ம யோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, ஞான யோகத்தினால பக்தி பண்ணு, பக்தி யோகத்தினால என்ன சாட்சா்காரம் பண்ணு, பூயேவ மகாபாஹோ சுணுமே மதமுத்தமம். கேளு, நான் நல்ல உயர்ந்ததான ரகசிய விஷயங்கள்லாம் உனக்கு சொல்றேன். எப்படி எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி எல்லாம் உபாசனம் பண்ணணுமோ அப்படி எல்லாம் பண்ணி என்னை நன்னா அடை. மன்மனா பவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. என்னையே சேவி, நான் யாரு, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி. இப்படிலாம் எக்கச்சக்கமா உபதேசம் பண்ற பெருமாள். உபன்யாசம்னா அதுதான் தாயார் முதலியே கேட்டா, இப்படி எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஆனா பெருமாள் கிருஷ்ணன் கீதையில இப்படி இந்த யோகம் பண்ணு, அந்த யோகம் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு எத்தனையோ சொன்னா, எல்லாத்தையும் சொன்னா. அது ஆனா பழிச்சுதானா கேட்ட அர்ஜுனனே பகவத் பிரசாதேன சர்வம் தத் விஸ்மிருதம் மயா. பா கிருஷ்ணா, உன்னுடைய அனுகிரகத்தினால எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ட்டான். ஏன்னா இவ்வளவு நீட்டி இவ்வளவு விஷயங்கள் சொன்னான்னா கிரகிச்சுக்கிறது ரொம்ப சிரமம். பெருமாள் இவ்வளோத்தையும் சொல்லிட்டாரு, எல்லாம் ரொம்ப பெரிய ரகசியார்த்தங்கள் தான். ஆனா இதை கிரகிச்சுக்கிறது அவ்வளவு சிரமமாயிடுச்சு. பகவத் பிரசாதேன சர்வம் தத் விஸ்மிருதம் மயா, எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் தான் ஷார்ட்டா ஒண்ணு சொல்லுன்றச்சே பெருமாள் கிருஷ்ணசரம ஸ்லோகம்ன்றத சொன்னார். அப்படி பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள்லாம் எடுத்தார். ஆனா அது சரி வரல. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் கலியுகம் பிறந்தது. கலியுகம் பிறக்கிறதுன்னா கேட்கவே வேண்டாம். இது இன்னும் ரொம்ப கூரமான ஒரு யுகம். இருக்கிறதுலயே 4 யுகத்திலேயே நிறைய கஷ்டங்கள். ஏன்னா கலிபுருஷன் கிட்ட தர்மம்ன்றது கிட்டே போக முடியாது. கலிபுருஷனுடைய ராஜ்யத்துல நான் தர்மம் பண்றேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. ஆழ்வார் சொல்ற, திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில சொல்ற, ஏவினார் கலியார் நலிக வெண்ணு என்மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினார் சொல்லும் கொடுமையை மடித்தேன் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா. கலிபுருஷன் என்ன பண்றான்னா, ஏவினார் நம்ம மேல ஏவரானா, கலியார் நலிக வெண்ணு அழிஞ்சு போ, நாசமா போகணும்னு சொல்லிட்டு பெறும் இந்த கலிபுருஷன் இந்த கலிராஜ்யத்துல நீ தர்மம் பண்ண போறியா, தர்மம் அனுஷ்டானங்கள்லாம் கடைபிடிக்க போறியா, நல்ல விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள்லாம் கேட்க போறியா, எப்படி நடக்கிறதுன்னு பாத்துறேன் அப்படின்னு நம்ம மேல அஸ்தத்தை ஏவரானோம். என்ன அப்படின்னா 5 இந்திரியங்களை நம்ம கிட்ட கொடுத்துறானா. ரொம்பலாம் கஷ்டமே பட வேண்டாம் சுவாமி, நான் இதுக்கெல்லாம் நிறைய பெரிய பிரயத்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னா, ஐவர் கோவினார் சொல்லும் கொடுமை, 5 இந்திரியங்களை கொடுத்துட்டு இதை கொண்டு நன்னா நீ இதுல இருந்து நீ மீண்டு வந்துட்டு பார்க்கலாம், எப்படி உன்னால முடியறதுன்னு பார்க்கலாம். நல்ல காரியம் பண்ண போறியா, இதுல இருந்து நீ மீண்டு வந்துட்டு பார்க்கலாம், எப்படி முடியறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மேல ஏவரானா கலிபுருஷன். அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு
சன்னிவேசம் இந்த இப்போ இருக்கிறது கலியுகத்துல தர்மம் எல்லாம் நம்மளே பாக்குறோம் எவ்வளவு குறையிறது, தர்மானுஷ்டானங்கள் வேதாந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி குறையிறது அப்படின்றது நம்ம கண்ணுக்கே தெரியறது எல்லாம். அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தாயார் அவதாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணான். ஏன்னா இவாளோட கோட்டையில போய் இந்த சிங்கத்தோட கோட்டையில போய் ஜெயிச்சுட்டு வருதுன்றாலே அந்த மாதிரி கதை இது. திரேதா யுகத்துல ராமன் அவதாரம் பண்ணா அப்பெல்லாம் தர்மங்கள் கொஞ்சம் தான் அதுக்கு ஹானி ஏற்பட்டது. ஆனா இந்த கலியுகம் மொத்தமே அதர்மம் தான். அதர்மம் தான் ஜாஸ்தியா போக போக இன்னும் அதர்மம் தான் ஜாஸ்தி ஆகும்னு கிருஷ்ணன் சொல்றான். ஒரு கதை ஒண்ணு இந்த இடத்துல சொல்லுவா. அகோபில மடத்துல 40ஆம் பட்ட அழிசிங்கர் எழுந்தேர் அந்த சுவாமி இடத்துல சிஷ்யா கேட்ட ஒரு விஷயத்த சுவாமி கதையா சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. இப்ப பெருமாள் அந்த சிஷ்யன் கேட்கிறானா, இந்த மாதிரி 4வது அத்தியாயத்துல பெருமாள் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியஹம்னு பகவத்கீதையில பெருமாள் கிருஷ்ணன் சொல்லிருக்காராம். எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஹானி ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன்டா அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்காரு. இப்ப என்னமோ இவ்வளவு அதர்மங்கள்லாம் இருக்கே காலத்துல, அப்ப ஏன் பெருமாள் ஒன்னும் அவதாரம் பண்ணல அப்படின்னு. சரி புதுசா கூட ஒரு அவதாரம் எடுக்க வேண்டாம், ஏற்கனவே பண்ண கிருஷ்ணாவதாரம் இருக்கும் இல்லையோ, அது இன்னொரு ராமனை போல இன்னொரு 11,000 வருஷம் இன்னொரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற மாதிரி இன்னும் கிருஷ்ணன் இருந்தாருன்னா போதுமே, இந்த தர்மத்தை எல்லாம் ஸ்தாபிச்சிருக்கலாமே, ஏன் பெருமாள் அவதாரம் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஐஷிங்கர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பதில சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி கிளம்புறச்ச சொன்னான், அந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் இந்த கலியுகத்துல இருந்தேன்னா அவ்வளவுதான் என்னையே கேள்வி கேட்பா எல்லாரும், இப்பவே கேள்வி கேட்டுட்டு இருக்கா, இவன் பண்ணது கரெக்டா அவன் பண்ணது கரெக்டா அப்படின்ட்டுன்னு. இத பெருமாள் அப்பவே சொல்லிட்டாராம். ஏன்னா நான் சொல்லுவேன், திருடாம இருடா, நல்ல எப்பவுமே சோரம்ன்ற காரியம் எப்பவுமே நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி திருடக்கூடாது அப்படின்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்ன கிருஷ்ணா, நீ சொல்லணும் நாங்க கேட்கணும் இந்த விஷயத்த. நீ திருடின வெண்ணைய கேட்கறதுக்கு இன்னும் ஏத்துறதுக்கு இன்னும் ஒரு லாரி போறாது, அவ்வளவு திருடி இருக்க அந்த வெண்ணைய நீ எங்களுக்கு சொல்றியா அப்படின்னு கேட்பானோ. இந்த மாதிரி ஒரே ஒரு பத்னியை வச்சுக்கோ, இத்தர ஸ்திரீகள் எல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தர்மத்தை எடுத்து சொன்னான்னா, ஒரு பொண்ணை வச்சு வைக்கலையேப்பா நீ திருவாய்ப்பாடியில எழுதிருக்க சமயத்துல எல்லா கோபஸ்திரீகளும் உங்ககிட்டதான் இருந்தா, நீ போய் சொல்ற பாத்தியா கிருஷ்ணா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வேதாந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு இதோடைய அர்த்தங்கள்லாம் என்னன்றது தெரியாம இந்த கலியுகத்துல கேள்வி முதல்ல கேட்டா போதும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுருவா. ஒரு நல்ல சதாச்சாரியின் ஆசிரியக்கணும் முதல்ல, அந்த சதாச்சாரத்தின் குருமுகமா அவள்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கணும். கத்துனாலே எல்லாத்துக்கும் பெருமாளுடைய லீலைகளுக்கு பெருமாளுடைய அவதார ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா அது எதுவுமே பண்ணாம மேலோட்டமா ஒரு புஸ்தகத்தை திறக்க வேண்டியது, மனு இப்படி சொல்லிருக்கார், கிருஷ்ணர் இப்படி சொல்லிருக்கார் அப்படின்னு கண்ட மேனிக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிட்டு சம்ஸ்கிருதத்துல இதுக்கு பதத்துக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதுல பெருமாள் என்ன அர்த்தத்தை சொன்னார் எதுவுமே தெரியாது. இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணிட்டு போயிடுவாடா அப்பா, இதுக்கு மேல நான் இங்க கலியுகத்தை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அப்ப ஸ்ரீவைகுண்டத்துல போய் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு, பெருமாள் பிராட்டிகள் எல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ணலாம் இப்ப யார்கிட்ட அவதாரம் பண்றது அப்படின்ட்டு. அப்போ பூமி தேவி பிராட்டிய பெருமாள் கேட்கறானா, நீ போய் அவதாரம் பண்றியாமா அப்படின்னு. கருணையே ரூபமா செய்வதான், உடனே சரின்னு சொல்லிட்டாலாம். குழந்தைகளை காப்பாத்துறது அப்படின்னா அவளுக்கு கேட்கணுமா, கரும்பு தின்ன கூலியான்ற கதைக்கு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தாயார் அப்படி சரின்னு உடனே பூமி தேவி பிராட்டி அவதாரம் பண்றேன்னு ஒத்துண்டாலாம். அப்போ இந்த லோகத்துல பூமி தேவி பிராட்டியார் அவதாரம் பண்றா ஒரு நாள்ல. ஆஷாடே பூர்வபல்குண்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். அழகா போட்டார். ஆஷாடே பூர்வ பல்குண்யாம், ஆடி மாசம் திருப்பூர நட்சத்திர தனிக்கு ஆழ்வார் ஆண்டாள் அவதாரம். ஆழ்வாருடைய வனத்தில் கானனோத்பவாம், ஆழ்வாருடைய நந்தவனத்துல ஆண்டாள் அயோனிஜையா அவதாரம் பண்ணாலாம். பெரியாழ்வாருடைய நந்தவனத்துல அவதாரம் பண்ணா. துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம், யாருவோ வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம், சாட்சாத் அந்த பெருமாளுடைய பிராட்டியே இங்க அவதாரம் பண்ணாலாம் ஆண்டாளா. அப்படி அவதாரம் பண்ணா ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம், கருணையே ரூபம் எடுத்து வந்த மாதிரி ஒரு ரூபமா. இப்ப யார் இந்த ஆண்டாள் அப்படின்னா, ஒரு க்ஷமையே கருணைக்கே ஒரு ரூபம் கொடுத்தா அந்த ரூபம் எப்படி இருக்கும்னா அது ஆண்டாளா இருக்குமா. சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலா விமான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்யே சாட்சாத் க்ஷமாம். பூமி தேவி பிராட்டியுடைய அவதாரமாமையோ கருணையா அப்படியே அவதாரம் பண்ணாராம். இந்த லோகத்துல எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்ட்டு, யாருதான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு
நகஷ்சின் அபராத்தியத்தின்னு அப்படின்னு சீதா பிராட்டி கேட்டா, யார்தான்ப்பா இந்த லோகத்தை தப்பு பண்ணல அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி ஜாதாபராதம் அபிமாம் அனுகம்பிய போதே கோத்ரி யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யா வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் கண்யேன வர்தயதி தஷ்டபயோதராபி. ஒரு அம்மா இருக்கா, அம்மா கிட்ட பால் சாப்பிட்ற குழந்தை, அது அந்த ஸ்தன்யபானங்கள் பானம் பண்ற சமயத்துல என்னதான் அதுக்கு வலி, அவளுக்கு வலி இருந்தாலும் ஆனா அதை சந்தோஷமா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா பாருங்க தாயார், பெத்த தாயார். அதை காட்டிலும் பெற்ற தாயினும் மேலாகுமா இந்த தாயார், இந்த பூமிதேவி பிராட்டியார், இந்த ஆண்டாள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அவதாரமா இந்த ஆண்டாளோட அவதாரம். பெருவாளம் பிராட்டிக்கு இந்த மாதிரி மாறி 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 இந்த லோகத்தை ரட்சணம் பண்றதுதான் அவளுக்கு சிந்தனையே. எதுக்கு பெருமாள் இப்படி அவதாரம் பண்றாரு, இவ எதுக்கு அவதாரம் பண்றா, அதுதான் சொன்னேன். இதோட விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கறா சாதாரணமா. ஆனா இவாளுக்கு என்ன மனசுல அப்படின்னா, வெறும் லோக ரட்சணம், லோக சம்ரக்ஷணம், லோக சம்ரக்ஷணம். இவாளை எப்படி ஜீவர்களை கரை தேர்த்துறது, எப்படி நல்ல கதியை கொடுக்கறது, மாறி 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 இவ கஷ்டப்படுறாளே, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து திருப்பி திருப்பி பிறக்கிறாளே, ஜனனம் மரணம் ஜனனம்னு, இதுல இருந்து இவாளை எப்படி காப்பாத்துறதுன்றதுதான் அவளுடைய ஒரே குறிக்கோளா இருக்கான். அப்படி இருக்கிறச்சு அப்படி அது சுவாமி வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்றாங்க. அந்த பாதுகா சகஸ்திரத்துல ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகள், திருவடிக்கு கீழே சாதிக்கக்கூடிய பாதுகைகள் இருக்கு. அந்த பாதுகைகளுக்கு ஒரு 1000 ஸ்லோகம் பண்றாரு. அந்த பாதுகை யாருன்னா சாட்சாத் ஆச்சாரியாளுடைய அவதாரம். இந்த பெருமாளே தான் ஆச்சாரியாலா. இப்ப ஆண்டாள் எல்லாமே ஆழ்வார் ஆச்சாரியாலா, எல்லாமே பெருமாளுடைய அவதாரம் தான் இவாள்லாம். அப்படி பெருமாள் தாயாரே அவதாரம் பண்றவா. அவளுக்கு என்ன மனசுல அப்படின்னா, விஸ்வோபகாரம் அதிகிருத்திய விஹார காலேஸ்வன்யோன்யத பிரதமமேவ பரிஸ்புரந்த்யோ திருஷ்டாந்தயந்தி யுவயோர்மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவ மிதுனம் திவிஷன் நிஷவ்யம். இவ என்ன பண்றா அப்படின்னா, விஸ்வோபகாரம் அதிகிருத்திய, எப்பவும் இந்த பூமியில இப்ப இந்த லோகத்துல எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஹார காலேஸ்வன்யோன்யத பிரதமமேவ பரிஸ்புரந்தியோ. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கச்சு இதை பத்தியே பேசிட்டு இருப்பாளாம், உட்காந்து பேசிட்டு இருக்கச்சு இதை பத்தியே பேசுவாளாம். எப்படி ரட்சணம் பண்றது அப்படின்ட்டு. இவன் ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சா, அவ ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சா, முன்னாடி இவெல்லாம் காத்திலும் பாதுகை சாத்திட்டு கால இந்த பாதுகை முதல்ல வந்து ரட்சணம் பண்றதுக்காக வரலாம். அப்படி ஆழ்வார் ஆச்சாரியா அப்படி அவெல்லாம் வந்து அவதாரம் பண்றா. பெருமாளுக்கு முன்னாடி வரணும், பெருமாள் தாயாருக்கு முன்னாடி வரணும்னு நினைக்கிறா. தாயார் பெருமாளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி நல்லபடியா ரட்சிக்கணும்னு. இப்படி மாறி 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 இவ போட்டி போடுறாலாம். எதுக்குன்னா இவாளை ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு இதை அழகா வர்ணிக்கிற சுவாமி தேசிகன் அதுல. இந்த மாதிரி ஒரு ரட்சணத்துக்கோசரம் தாயார் இங்க பூமி தேவி பிராட்டியார் அவதாரம் பண்ணா. சரி, எல்லாரும் தான் ரட்சணம் பண்றா, இவளுடைய ஆழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ணா, இவளும் ஆழ்வார் கோஷ்டியில சேர்ந்தவள் தான். ஆனா ஏற்கனவே ஆழ்வார்கள் தான் அவதாரம் பண்றாளே அப்படின்னா, இவளுடைய அவதாரத்துக்கு என்ன ஏத்தம்னா, எல்லா ஆழ்வார்களும் அவதாரம் பண்ணா எல்லாரும் பெருமாள் அடையணும்ன்றதுதான் எண்ணம். ஆனா அவெல்லாம் புருஷ ரூபமா அவதாரம் பண்ணா, இவ ஸ்திரீயாவே அவதாரம் பண்ணா. ஒரே ஆழ்வார் இவதான் ஸ்திரீ ரூபத்துல, இவளே பிராட்டி தான் ஸ்திரீயாவே இருக்கா. அதனால பெருமாளுடைய அந்த சம்ஸ்லேஷம், பெருமாளை சேர்றதுன்றது, பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது சாட்சாத்தா இவளுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஆழ்வாரா இருக்கட்டும், திருமங்கை ஆழ்வார், இது போல ஆழ்வார்கள்லாம் அவ ஒரு நாயிகா பாவத்தை ஏறிட்டுக்கணும். தன்னை ஒரு நாயகியா பாவிச்சுண்டு பெருமாளுக்கு தூது விடுறா, பெருமாள் அடையணும்னு நினைக்கிறா, பெருமாள் வரலன்னா கிளேசப்படுறா, அழறா, துக்கப்படுறா. இதெல்லாம் ஆனா என்னன்னா தன்னை நாயகியா நினைச்சுன்னு பண்றா. ஆனா இவ அப்படி இல்லை, தானே நாயகியே, சாட்சாத் பெருமாளுடைய நாயகியே. அதனால இன்னும் அந்த அனுபவமானது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதேபோல அந்த ஆழ்வார்கள் இப்ப திருவாய்மொழி பண்ணேர் அப்படின்னா, சாந்தோக்கியம் சாமவேதத்துடைய சாரமா திருவாய்மொழியை நம்மாழ்வார் அவதரிக்க பண்ணேர். திருவாய்மொழி நமக்கு அனுகிரகம் பண்ணேர். ஆனா இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆழ்வார் ஒரு விஷயங்களுக்கோசம் வந்து அந்த கிரந்தத்துல பார்த்தா ஒரு விஷயங்களுடைய சாரம் அதுல இருக்கும். இவ பண்ண அந்த திருப்பாவை இருக்கு பாருங்க, 30 பாசுரம் தான். ஆனா என்னன்னா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐய இந்தும் ஐந்தும். வேதம் அனைத்துக்கும் வித்து எது, சாரம் எது அப்படின்னா இவ அனுகிரகம் பண்ண திருப்பாவை. வேதம் மாத்திரம் கிடையாதான், இதுல இதிகாச புராணங்கள் எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ லோகத்துல, இந்த தர்ம விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த திருப்பாவையில. திருப்பாவை இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அப்படி ஒரு கிரந்தத்தை, வசதியான கிரந்தத்தை சுருக்கமா 30 பாசுரத்துல கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி இந்த திருப்பாவையே எப்படி இருக்கு அப்படின்னா, திரு அப்படின்னா தாயார சொல்றது, திரு அப்படின்னா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்ட்டு பெருமாளையும் திருன்ற சப்தத்தினால நம்ம சொல்றோம். அப்படி திருனா பெருமாள் தாயார், இவாளுடைய பாவை அப்படின்னா அவளுடைய ஒரு பிம்பம், சொரூபம்.
அப்படி லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபமாவே இருக்கா இந்த திருப்பாவை. சப்த பிரம்மம்னு சொல்லுவா. அப்படி இந்த சப்தமே இந்த திருப்பாவையே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஒரு மிதனமா இருக்கிறது தான் இந்த திருப்பாவையம். ஆனா பெருமாள் 10 அவதாரம் எடுத்தார். இந்த மாதிரி பல அவதாரங்கள் எடுத்திருக்க. பிரதானமா இந்த 10 தசாவதாரம் சொல்றோம். ஆனா அதை தவிர நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கு. அதுல ஒரு அவதாரம் தான் இந்த திருப்பாவையம். ஆக தாயார் அனுகிரகம் பண்ணிருக்கிற ஒரு கிரந்தம் இது. என்ன அனுகிரகம் பண்ணிருக்கான்னா, சப்தமே பிரம்மமா இருக்கக்கூடிய இந்த திருப்பாவைன்றது என்னன்னா பெருமாளுடைய ஒரு அவதாரமே. திரு அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன். அந்த லக்ஷ்மி நாராயணனே ஒரு அவதாரம் எடுத்ததுதான் இந்த திருப்பாவை கிரந்தம். இப்படி எல்லாம் இந்த கிரந்தத்துக்கு ரொம்ப வசதி சொல்லிருக்கு. இதுல ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு நல்ல மார்கழி மாசத்துல காத்தால நீராட போதுவினோம் நேரிழை இருந்து ஒரு நீராட்ட உற்சவத்தை கண்டருள்ளார். நீராட்டம்னா வெறும் தீர்த்தம் ஆடுறது குளிக்கிறதுன்ற கணக்கு கிடையாது. இங்க நீராடுறது அப்படின்னா என்னன்னா, பிரம்மானுபவத்துல நீராடுறது, அமிழறது, பிரம்மானுபவத்துல முழுகிறது, அதுல மூழ்கி எழுந்துக்கிறது, அதுல குளிக்கிறது, பிரம்மத்தை ரசிக்கிறது, பிரம்மானுபவத்தை ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை சொல்லணும் இந்த நீராட போதுவீர் அப்படின்றதுக்கு, நீராட்டம்ன்றதுக்கு. இதுல என்ன மெயினா என்ன பண்றா அப்படின்னா, எல்லாருடைய இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த இந்திரியங்கள் தானே எல்லாம் ஏவினார் கலியார் நலிகன் எத்த கொடுத்தான். இந்திரியங்களை கொடுத்தானோ இல்லையா, இதை பார்த்தா அந்த 5 இந்திரியங்களை எப்படி எழுப்புறது, எப்படி வசப்படுத்துறது, நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு இவ யோசிச்சா. அதுக்கு இந்த திருப்பாவையை கொடுத்தா, இந்த இந்திரியங்களை எழுப்புறதுக்கு பிரபோதனம் பண்றா. இந்த இந்திரியங்களுக்கு இந்த மாதிரி கண் இருக்கு, இந்த கண் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பெருமாளை சேர்க்கணும். காது இருக்கு, காது பெருமாள் விஷயத்த கேட்கணும். வாய் இருக்கே, இது பெருமாள் விஷயத்த பாடணும். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், வாயினால பெருமாள் கீர்த்தனம் பண்ணணும், கேசவனுடைய கீர்த்தனம் பண்ணணும். இப்ப இல்லான்னா கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, பாடாதார் பாட்டென்னும் பாட்டல்ல கேட்டாமே, இல்லைன்னா அது காதே கிடையாது, வாயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹிதோபதேசங்கள்லாம், இந்த இந்திரியங்களை எழுப்புறதுக்கோசமான ஹிதோபதேசங்கள்லாம் முதல்ல பண்ணா. தன்னுடைய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரியே திருவாய்ப்பாடியா நினைச்சுட்டா. அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளையே, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகள் 5 லட்ச குடிகளா, அங்க ஆயிர்பாடியில இருக்க 5 லட்ச குடிகளா இவ நினைச்சுட்டா. இங்க வடபத்திரசாயியே கிருஷ்ணனா நினைச்சுட்டா. வடபத்திரசாயி இருக்கக்கூடிய கோயிலையே நந்தகோபனுடைய திருமாளிகையா நினைச்சுட்டா. இப்படி நினைச்சுட்டு இப்படி இந்த ஒரு திருப்பாவைன்ற கிரந்தத்தை அனுபவிச்சு நமக்கு கொடுத்தா. இதுல முதல்ல என்ன பண்ணா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், வராக நாயனார் 3 விஷயங்கள் சொன்னார். அதை திருப்பி ரெக்கலெக்ட் பண்ணா. ஒண்ணு நாம சங்கீர்த்தனம்னு சொன்னா, 2வது புஷ்பைகி அர்ச்சனம் அப்படின்ற 2வது விஷயம், 3வது விஷயம் சரணாகதி அப்படின்னு. இந்த 3த்தையும் காமிக்கணும். இந்த 3த்தையும் இந்த திருப்பாவையிலேயே காமிச்சுட்டான். இந்த 3 விஷயத்தையுமே திருப்பாவையில கொண்டு வந்துட்டா. முதல்ல நாம சங்கீர்த்தனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்த உடனே சரணாகதி அப்படின்னா, சரணாகதினா என்ன, அது யார் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அப்படின்றதுனால முதல்ல ஒரு பக்தி வரணும். அந்த பக்திக்கு அப்புறம் தான் இந்த சரணாகதி, ஆச்சாரியன் அடையிறது, இந்த ஒரு ஆச்சாரியன் அடைஞ்சு சரணாகதி பண்றது அப்படின்னு கிரமேண தான் இதெல்லாம் போகுமே தவிர, டைரக்டா எடுத்த உடனே ஒருத்தனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன் போய் சரணாகதி பண்ணுப்பானா, நான் என்ன பண்ணணும், எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு 1000 கேள்வி கேட்பான். அதனால முதல்ல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு போட்டா. அப்படின்னு அந்த பெருமாள் சொன்னார். அந்த விஷயத்த இவன் நோட் பண்ணிட்டான். நாம சங்கீர்த்தனத்தினால என்ன அனுபவம் கிடைக்கும், எவ்வளவு அனுபவம் கிடைக்கும், இதை சொல்லி மாளாது. இதுக்கே தனியா ஒரு நாள் சொல்லணும் நாம சங்கீர்த்தனத்துக்கு. யானி நாமானி கௌனானி கியாதானி மகாத்மனா. எத்தனை நாமங்கள் பெருமாளுக்கு, எத்தனை நாமங்களை சொல்றது, எது சொன்னாலும் அவனுக்கு பலன் உண்டு. சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்ற, ரமாதயித ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே ததஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதஹ ரமாதயித ஹே ரமாதயித ஹே ரங்கபூ. ரங்கநாதனுடைய பெயர்கள்லாம் சொல்றா. ரமாதயித ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே ஹே இப்படின்னு நாமத்தை சொல்ல 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 என்னன்னா, யம பயன்றது கிட்டே வராதே அப்படின்னு சொல்லி யம வருஷத்துக்கு நம்மளாம் ஆளாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் கேட்கிறேன். அதெல்லாம் கிட்டே வராதே, நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை சொல்றான். எந்த நாமம் சொல்லுங்க, ராமநாமத்தை சொன்னா போதும். ராம ராம ராமன் ஒரு தடவை ராமநாமத்துக்கு அவ்வளவு விசேஷங்கள்லாம் சொல்றது. எதா அவர்ணய கர்ணமூலே அந்த காலே சிவஹா ராம ராமே திராமே திகாஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 பஜேஹம். ஆச்சரியமா சொன்னாங்க சங்கர பகவத்பாதர்.
எதா அவர்ணய கர்ணமூலே. காசியில போனா எல்லாரும் காசியில போனோம், கடைசி காலத்து காசி போனோம் காசி போனோன்றால என்ன காசியில வாரணாசியில என்ன அங்க விசேஷம் அப்படின்னா, எதா அவர்ணய கர்ணமூலே சிவஹா. அந்த ருத்ரன் வந்து காதுல வந்து சொல்லுவானா சுவாமி, ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் அந்த காலே. கடைசியில வந்து சொல்லுவானா, இங்க இருந்து கிளம்புற சமயத்துக்கு கடைசியில அவர் காதுல வந்து சொல்வாராம், சிவபெருமான் வந்து சொல்வாராம். என்ன சொல்வார்? ராம ராமேதி ராமேதி. அப்பேற்பட்ட தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 பஜேஹம். இப்பட்ட வசத்தியான நாமமா ராமநாமம். இப்படி எத்தனையோ நாமங்கள்லாம் சொல்றதுக்கு ஒரு தடவை அந்த பெருமாளை கூப்பிட்டா போதும். இந்த கஜேந்திர ஆழ்வான் பண்ணா பாருங்கோ, கஜேந்திர ரக்ஷாத்வரிதம் பவந்தம். இங்கேருந்து கூப்பிட்டா கிராஹைரிவாஹைர் விஷயைர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே கஜேந்திர ரக்ஷா. ஹே ஆதி மூலமே. இங்கேருந்து கத்திட்டு சுவாமி முதல்ல காலை பிடிச்சுட்டு விட முடியல, அவர் சண்டை நடக்கிறது பெரிய. அங்கேருந்து கூப்பிட்டான் பெருமாளை, ஹே அகில காரணாய ஹே அத்புத காரணாய ஹே நிஷ்காரணாய புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி. எல்லாருக்கும் யார் முதல்வா இருக்கானோ நாராயணாவோ மணிவண்ணா நாகணயாய் வாராய் நாரிடரை நீக்காய். கஷ்டத்தெல்லாம் போக்குப்பா. இங்கேருந்து கூப்பிடுறது அந்த யானை முதலை கால்ல பிடிச்சுட்டு இருக்கு, ரத்தம் பட்டுறது, இங்கேருந்து கூப்பிடுறது ஹே ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லா தேவதைகளும் பாக்குறா, நான் இல்ல நான் இல்ல நாகம் நாகம், நான் இல்லப்பா நான் இல்ல, வாகம் நான் இல்லவே இல்லை அப்படின்றாலும் எல்லாரும் ஓடினாலாம். பெருமாள் அங்கேருந்து கிளம்பினானாம். கிளம்புற வேகத்தை என்னன்னா ரட்சணம் பண்ணணும், நம்மளை சரணாகதி பண்ணிட்டு ஒரு குழந்தை அப்படின்னு, இது மிருகமா இது மனுஷலா அப்படின்றதெல்லாம் அவனுக்கு கிடையாது. சரணாகதி பண்ணிவிட்டு இந்த ஆத்மா இதை நான் ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெருமாள் கிளம்புறாராம், ஓடி வராராம் அங்கேருந்து. அப்படி அந்த அந்த ஸ்பீடுக்கு கருடனால மேட்ச் பண்ண முடியலையா, கையில சக்கரத்தாழ்வானால மேட்ச் பண்ண முடியலையா. அப்பேற்பட்ட பகவத ஸ்வராயை நமஹா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்றா. இவனுடைய ஸ்பீடுக்கு ஒரு நமஹா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி பராசர பட்டர் அப்படின்றவர் வியாக்கியானம் பண்றாரு. அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமை இருக்கிறச்சே அந்த நாமத்தை ஒரு பாசுரத்திலையும் காமிச்சாலாம். முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல் பத நாராயணனே விஸ்வரூபம் சமாமஜம். வராகநாயனா சொன்னார் என்னன்னு, விஸ்வரூபம் சமாமஜம், இந்த விஸ்வரூபத்துக்கு நினைச்சுக்கோ அப்படின்ட்டு. இவ பார்த்தா நாராயணனே நமக்கே. இவன் அந்த நாராயணன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். அவன் இல்லாம நம்ம இல்ல, நம்ம இல்லாம அவன் இல்லை. அவன் உன்னை அண்ணி ஏன் கண்டாய் நாராயணனே நீ என்னை அன்றி இல்லை அப்படின்ற நாராயணன் அப்படின்ற பதத்துக்கு அப்பேற்பட்ட ஏத்தம் சொல்றது. அந்தர் பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. வேதமே சொல்றது. அப்படிப்பட்ட அந்த நாராயண பதம் அந்த சப்தத்தை முதல் பாசுரத்திலேயே ஸ்ட்ரெயிட்டா காமிச்சா. இதுதான் நேரா சுத்துலாம் சுத்தக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா முதல் பாசுரத்தை சொன்னாலே போதும். திருப்பாவையில எல்லாத்தோட சாரமும் அதுலயே கிடைச்சிடுறது. அப்படி போட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு கொடுத்துருக்கா முதல் பாசுரத்திலேயே. ஒரு பாசுரத்திலையும் பார்க்கடலுள் பைய துயின்ன பரமனடி பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆழிமழை கண்ணா மாயனை மண்ணு வடமதுரை ஐந்தனை மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். ஒரு பாசுரத்திலையும் பெருமாளுடைய பேரை சொல்லி 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 இந்த நாம சங்கீர்த்தனம் தானே கேட்டா இதை நான் கொடுத்துடுறேன் எல்லாருக்கும், இதை சொன்னா போதும் பெருமாள் பிரீத்தி ஆயிடுவான் அப்படின்னு முதல் உபாயத்தை பெருமாள் சொன்ன நாம சங்கீர்த்தனத்தை அந்த ஒரு பெரிய வார்த்தை அவன் சொன்னா பாருங்கோ, அத முதல்ல காமிச்சான். ரெண்டாவது அர்ச்சனம், புஷ்பைகி அர்ச்சனம். இந்த நாமாக்களை கொண்டே அர்ச்சனம் பண்ண அவளே காமிச்சா. அன்றே உலகம் அளந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு நமஸ்காரம், ஒன்னொன்னுத்துக்கும் அர்ச்சனை பண்றா. ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி அவனுடைய குண கீர்த்தனத்தை பண்ணி 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 அர்ச்சனை பண்றா. எப்பவுமே இதெல்லாம் என்னன்னா நம்ம அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாதான், ஒரு ஆச்சாரியன் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாதான் சிஷ்யன் கேட்பான். இதை சொல்லுப்பா, இதை பண்ணுப்பா அப்படின்னா நன்னா சொல்ற சுவாமி நன்னா சொல்றது. இதெல்லாம் சுவாமி அனுஷ்டானம் பண்றாரா, இதை சொல்றவர் அனுஷ்டானம் பண்றாரா அப்படின்னா ஒருத்தர் வந்து உபன்யாசம் சொல்றாராம். ஏகாதசி மகாத்மியம் சொல்றேன்னு சொல்லிட்டு நடுவில் போய் பால் சாப்பிட்டு வரேன்னு போறேன் அப்படின்னா, ஏகாதசினா அன்னைக்கு பூர்த்தியா விரதம், அன்னைக்கு உபவாசம் இருக்கணும்னு சொல்லிருக்கு.
இவர் போய் நடுவுல பால் சாப்பிட்டு வரேன் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம சொல்றது, ஆச்சாரியன் சொல்றத அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாதான் கேட்கிற சிஷ்யனுக்கு அதை பண்ணணும்னு தோணும். நம்மளே விரும்பின வாய் வார்த்தைக்கு சொன்னா அது ரசிக்காது, எடுபடாது. அதனால இவ என்ன பண்ணாலாம், தானே அனுஷ்டிச்சு காமிச்சா ஒரு ஒரு விஷயத்தையும் நாம சங்கீர்த்தனமா இவளே பண்ணி காமிச்சா. ஒரு தோழிகளா எழுப்புற மாதிரி எழுப்பி எழுப்பி இந்த ஒரு விஷயத்த பண்ணி காமிச்சா. அர்ச்சனமா இவ பண்ணி காமிச்சா. பெருமாளுடைய குணகீர்த்தனத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு பண்ணி காமிச்சா. இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னிடத்துல காமிச்சா. பெரிய சாரமான சரணாகதி அப்படின்றது மூணாவதா சொன்னா பாருங்க. மெயின் உபாயம் அதுதான். அந்த சரணாகதின்ற உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணமானா மோட்சம் கிடைச்சிடும் நிச்சயம் அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்காரு. அந்த சரணாகதி சாஸ்திரத்தை இந்த திருப்பாவையிலேயே காமிச்சிருக்காங்க. திருப்பாவை, இதுக்கப்புறம் இன்னொரு கிரந்தமும் பண்ணா நாச்சியார் திருமொழி அப்படின்ட்டுன்னு. இது எல்லாத்தையும் இந்த சரணாகதி விஷயத்த அப்படி காமிச்சிருக்கா. பெருமாளை எப்படி அடையிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல நன்னா பறக்க பேசியிருக்கா. இதெல்லாம் நேர சரணாகதி சொல்லிட்டாளா, இந்த நாம சங்கீர்த்தனம் தெரியறதே நேர சொல்லிருக்காளா அப்படின்னா, ஒரு ஒரு காவியம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காவியத்துடைய ஆதாரம் எது, அதோடைய ஆத்மா எது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய துவனி அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு மறை பொருள், உள்ளுக்குள்ள ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் தான் அந்த காவியத்துக்கு ஆத்மாவே. காவியசிய ஆத்மா துவனிரிதி புதைஹி கதிதஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. காவியத்துக்கு ஆத்மா எதுனா துவனி அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட துவனின்னா என்னன்னா சுவாபதேசார்த்தம் அப்படின்னு சொல்லுவா உபன்யாசத்துல. எல்லாரும் எல்லாம் கேட்டிருப்பேன். சுவாபதேசம் அப்படின்னா உள்ளுரை பொருள் அப்படின்னு. அந்த உள்ளுரை பொருளை அதை விளக்குறது தான் மெயின். அதோட மோட்டிவே, இன்டென்ஷனே அதான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ராமாயண கதை என்னடான்னா, ராமர் அவதாரம் பண்ணார், அதுக்கப்புறம் காட்டுக்கு போனார். அப்புறம் சீதை ராவணன் அபகரிச்சுன்னு போனா, ராவணனை யுத்தம் பண்ணி ஜெயிச்சார், சீதையை கொண்டு வந்தார், திருப்பி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். இதுதான் கதையானா இது கதை கிடையாது. இது மொத்தம் கிடையாது. இது மேலெழுந்த வாரியா நமக்கு தெரிய கதை. ஆனா இந்த கதைக்குள்ள நிறைய தாற்பரிய அர்த்தங்கள்லாம், நிறைய விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் புதிஞ்சிருக்கு. அந்த அர்த்தங்கள் தான் சுவாபதே. இந்த 10 தர ராமன் யார் அப்படின்னா நம்மளுடைய 10 இந்திரியங்கள் பா அப்படின்னு சொல்றான். இத ராமன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்திலையும் உள்ள ஒரு உள்ளுரை பொருள் இருக்கும். நான் சொல்றேன், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தன் சொல்றான் வாத்துல, சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றான். 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நேர அர்த்தம் என்ன? மணி 6 ஆச்சு, அவ்வளவுதான் அதுக்கு நேர அர்த்தம். அப்ப ஆனா அவன் அதான் சொல்ல வேணானா அப்படின்னா கிடையாது. அவன் ஆத்துல ஒரு வயசான பாட்டி இருக்கா அப்படின்னா அந்த பாட்டிக்கு என்ன தெரியும்? ஓஹோ 6 மணி ஆயிடுச்சு, சீரியல் ஆரம்பிக்க போறா அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பையன் இருக்கான், உபநயனமான பையன் இருக்கான் அப்படின்னா மணி 6 ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன தோணும்? ஓஹோ அப்பா 6 ஆயிடுச்சுன்னு சொல்றா, என்ன அர்த்தம்? சந்தியா காலம் வந்துடுத்து, சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றா அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அதுல இருந்து துவனிக்கும் இல்லையா? ஒரு 6 மணின்னு சொல்றது அவன் நேரம் சொல்லணும்னு அர்த்தமே கிடையாது. இப்படி சொன்னாலே போதும், டெய்லி சொல்ற விஷயம், அப்பப்போ சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அவ யார் ஸ்ரோதாவோ அவளுக்கு புரியும் என்ன அர்த்தம்னு. அந்த மாதிரி இந்த உள்ளுரை, ஆனா இன்டென்ஷன் என்ன? அவனுக்கு அந்த மேல எழுந்த வாரியும் அந்த 6 மணின்னு சொல்றதுதான் அர்த்தமானா இல்ல. உள்ளுரை பொருள் 6 ஆயிடுத்து, சந்தியா காலம் வந்து கிளம்பு, சீக்கிரம் சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் உள்ளுரை பொருள். அதுதான் அவருடைய மெயின் நோக்கமே. அப்படி இந்த திருப்பாவையுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா சரணாகதி சாஸ்திரம். இது சரணாகதிய சொல்ல வந்தது. பெருமாளை எப்படி சரணம் பண்றது அப்படின்னு சொல்லி அவனுடைய மகாத்மியங்கள்லாம் சொல்லி, இந்த சரணாகதியுடைய மகாத்மியங்கள்லாம் சொல்றது இந்த திருப்பாவை ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல ஒண்ணு சொல்றது. பிராயசா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். நாராயணனே முதல் பாசனத்திலேயே சொல்லிட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கு உபாயம், பெருமாளை அடையறதுக்கு உபாயம், வழி என்னன்னா அதுவும் அவனேதான். அந்த சரணாகதி மூலமா அவனேதான் நமக்கு பலன் தரான். அடையிற பொருள் என்னன்னா நாராயணனே, அவனேதான் நமக்கு அடையிற பொருள் அப்படின்னு முதல்ல காமிச்சுட்டா. இந்த சரணாகதி பண்றதுக்கு 6 அங்கங்கள் சொல்லிருக்கு. ஆனுகூல் யஸ்ய சங்கல்பஹா, பிராதிகூல் யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, கோப்திருத்வ வரணம் ததா, ஆத்ம நிக்ஷேபகார்பண்யே ஷட்விதா சரணாகதி. 6 விஷயங்கள் சொல்லிருக்கு இதுல. அவனுக்கு அனுகூலமாவே நடந்துக்கணும், அவனுக்கு பிரதிகூலமா நடக்கக்கூடாது, அவன் கூடாது சாஸ்திரத்துல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னான்னா அதைதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணா அவனுக்கு அது ரொம்ப சீத்தத்தை கொடுத்துரும். பகவத்கீதையில பெருமாள் சொல்ற ஸ்ருதி ஸ்மிருதர் மமைவாக்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோஹி மத் பக்தோபி ந விஷ்ணவாஹா. நான் ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சில விஷயங்கள் சொல்லிருக்கனே, சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கனே, இது எல்லாத்தையும் நீங்க எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதை யார் ஃபாலோ பண்ணலையோ, ஆக்ஞா சேதி, அதை யார் உடைக்கிறாளோ, ரூல்ஸை பிரேக் பண்ணுன்றாலே, அந்த ரூல்ஸை யார் பிரேக் பண்றாளோ மம துரோஹி, எனக்கு துரோகம் பண்ணவனாமான் அப்படின்னு பெருமாள் சொல்ற.
பக்தோபி ந வைஷ்ணவாக அப்படின்ற பெருமாளே இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு பக்தன் இல்லைன்னு சொல்லிட்டா அதை விட நமக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்படி பெருமாள் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்க. இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது இதெல்லாம். இப்படிப்பட்ட அங்கங்கள் அதே மாதிரி இவன்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா வேற யார்கிட்டயும் போக தேவையில்லை, வேற எதையும் நம்ம அபேட்சிக்க கூடாது. வேற இதை கொண்டா அதை கொண்டாடலாம் கேட்க வேண்டாம், பெருமாளே எல்லாத்தையும் கொடுத்துருவார். மெயின் ஒரு விஷயத்த கொடுத்துட்டார் அப்படின்னா அவன்கிட்ட இப்போ ஒருத்தன் கோடீஸ்வரன் இருக்கான், அவன் கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், அவன்கிட்ட போய் 10 ரூபா கொடுப்பா 100 ரூபா கொடுப்பா அப்படின்னா அவன் எவ்வளவு ஏளனமா சிரிப்பான். அந்த மாதிரியான இது. அப்படி இந்த மாதிரி அங்கங்கள் எல்லாத்தையும் சொல்றா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் கேளுங்கோ. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், செய்யக்கூடாததெல்லாம் செய்யாத, செய்ய வேண்டியதை செய் அப்படின்னு ஒரு ஒன்றுத்தையும் பார்க்கடலுள் பையத்தொயின்ன பரமன் அடிப்பாடி. இவனைதான் சரணாகதி பண்ணணும்னு இந்த அங்கங்கள் எல்லாத்தையும் சொல்றா இந்த பாசுரங்கள். இப்படி ஒரு பாசுரத்துல இந்த மாதிரி சுவாபதேசார்த்தம் நிறைய. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு மேல எழுந்த மாதிரியா அதுக்கு நிறைய அர்த்தம் சொன்னாலும் அதுல அஷ்டாட்சரம் திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டாட்சரம் 8 அக்ஷரங்கள் கூடிய மந்திரம் இருக்கு பாருங்க, அதான் இந்த பாசுரத்தை சொல்றா. அதே மாதிரி அடுத்த அம்பரமே தண்ணீரேன்ற பாசுரத்துல துவயம்ன்ற மந்திரத்துடைய சாரத்தை சொல்றா. அதுக்கப்புறம் சரம ஸ்லோகத்தை சொல்றா. இப்படி மந்திரங்களுடைய சாரங்கள் எல்லாம் சொல்றா. இதெல்லாம் வேற ஒரு சதாச்சாரியன் ஒரு ஆச்சாரியனை போய் நம்ம ஆசிரியிச்சு அவளை சேவிச்சு பணிவோட நம்ம கத்துனோம்னா இப்பேற்பட்ட அர்த்தங்கள் எல்லாத்தையும் நமக்கு அந்த ஆச்சாரியால் கொடுப்பா. இதை கொண்டு அந்த ஆச்சாரியார்கள்கிட்ட ஆச்சாரியால போய் சரணாதி பண்ணோம். ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்யகதி சரண்யா த்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. வேற எதுவுமே எனக்கு கிடையாது. இது ஆண்டாள் சொல்றா பாருங்க, கரவகள் பின் சென்ன காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றுமில்லை. ஆய்குலத்துல ஆய்குலத்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆய்குலத்துல கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். இந்த மாதிரி நாங்க போய் சாப்பிடுவோம், காணத்துல போய் கறவைகள் பின் சென்று சாப்பிடுவோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சியர்கள். இப்படி எல்லாம் சொல்றது என்னன்னா அகிஞ்சனஹா, எதுக்குமே நான் கையால் ஆகாதவன், வேற கதியும் எனக்கு கிடையாது, உன்னை விட்டா வேற கைமுதலும் எனக்கு கிடையாது, அதனால நான் உன்னையே சரணாகதி பண்றேன் அப்படின்ற தாத்பரியம் நிறைய. இந்த மாதிரி விசேஷ அர்த்தங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் எப்படி தெரியறது அப்படின்னா ஒரு ஆச்சாரியனை கொண்டு நம்ம ஆசிரியச்சோம்னா அந்த ஆச்சாரியன் நமக்கு இப்பேற்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுப்ப. இதெல்லாம் சாரமா இதெல்லாம் எப்படி அவர் எப்படி கொடுப்பாருன்னா அவருடைய ஆச்சாரியன் அவருக்கு சொல்றது, அவருக்கு ஆச்சாரியன்னு சொல்றது எங்க போய் முடியறதுன்னா பெருமாள்கிட்டயே போய் முடியறது. எப்படி அந்த வராக நாயனார்ட்டே போய் முடியாது. அவர் சொன்ன அதே ஆண்டாள் சொல்லிருக்கா. நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்துல மானிடவர்க்கென்னை பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு ஒரு நோன்பு நோத்து நான் எம்பெருமான மொத்தம்தான் சரணாகதி பண்ணுவேன் அப்படின்னு அதுல ஆரம்பிச்சு இதை யார் சொல்லிருக்கா அப்படின்னா பாதிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா அப்பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. பேசியிருப்பனகள் அவன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அன்னைக்கு யாரு பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்டு, பார்மகள் அப்படின்னா பூமி பிராட்டி. இந்த பூமி பிராட்டி எப்படி இருந்தானா பாசி தூர்த்து கிடந்த, பாசி படிஞ்சு இருந்தாலாம் ஜலத்துக்கு நடுவுல அடியில. அந்த ஜலத்துக்கு அடியிலேருந்து இவன் தூக்கின்னு வந்தான் பாருங்க. பண்ணி அவன் வந்து என்ன பண்ணா பார்மகற்கு பண்டொரு நாள், அந்த காலத்துல மாசுடம்பில் நீர் வாரா மானவிலா பன்றியாம், அளவிட முடியாத அளவுக்கு அவனுடைய பெருமாளுடைய திருமேனி அவ்வளவு பெருசுக்கு இருந்துதான். அப்படிப்பட்ட ஒரு பன்றி ஸ்வரூபத்தை எடுத்துட்டாராம் பெருமாள். மாசுடம்பில் நீர் வாரா அழுக்கான ஒரு 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 திருமேனி எடுத்துட்டாராம். ஆனாலும் அவனுடைய விலட்சணம் அந்த அந்த தேஜஸ் அவங்ககிட்ட இருந்து போகாது. ஏன்னா பெருமாள் என்னென்ன அவதாரம் எடுத்தாலும் அந்த தேஜஸ் அவனை விட்டு போகாது. அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்தானா அப்ப என்ன பண்ணானா யார் அவன் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார், இந்த ரங்கநாதன் தான் அவன். அவன் என்ன பண்ணா பேசி இருப்பனகள், அந்த வராக சரம ஸ்லோகம் நமக்கு அனுகிரகம் பண்ணா பாருங்க. முதல்ல அந்த 2 ஸ்லோகம் பார்த்தோமே, பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே, அது மாத்திரம் உடைக்கவே முடியாது, அதை மாத்திரம் அழிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட வார்த்தைகள் அந்த ரங்கநாதன் வராக நாயனார அவதாரம் பண்ணி அந்த ரங்கநாதன் நமக்கு கொடுத்தான் பாருங்கோ.
அது என்ன அப்படின்னா சர்வோபனிஷதா காவஹா தோக்தா கோபால நந்தனா. சாட்சாத எல்லா வேதாந்த சாரங்கள் எல்லாத்தையும் இந்த இடையன் எப்படி கறந்து கொடுப்பானோ அந்த மாதிரி கிருஷ்ணன், இடையனான கிருஷ்ணன் நமக்கு கறந்து கொடுக்குறானா. பார்த்தோவத்ஸா சுதீ போக்தா துக்தம் கீதாமிருதம் அது இந்த பகவத்கீதை அப்படின்னு கொடுத்தான் பாருங்க எல்லா சாரத்தையும். இந்த மாதிரி வராக நாயனார் சரம ஸ்லோகம் கொடுத்தாரு பாருங்க. இந்த மாதிரி சரம ஸ்லோகங்கள்ல எல்லா சாரத்தையும் அந்த ரங்கநாதன் நமக்கு கொடுத்தானா. அவன் கொடுத்த அந்த சாரத்தை இவன் என்ன பண்ணா பகவதி கீதைன்னு பேரு இருக்கு. இந்த திருப்பாவைக்கு பகவதி கீதைன்னு பேரு. அவன் பகவத்கீதையை கொடுத்தான். இது பகவதி கீதை. இது அத்த காட்டிலும் உத்கிருஷ்டமும் எல்லாரும் லட்சணம் பண்ணணும்னு இன்னி வரைக்கும் இந்த கீதையை, இந்த பகவதி கீதையை கொண்டு எல்லாரும் உத்தரிக்கிறாளாம். அப்படிப்பட்ட இந்த சாரத்தை எல்லாத்தையும் இவ கொடுத்தா பாருங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா அப்ரபூதமனபவத் ஜகத்ரயம் யஸ்ய மாது முதிதஸ்ய பாதுகே அப்ரமேயம் அமிதஸ்ய தத்பதம் நித்யமேவ நனு சம்மிதம் துவயா. சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்றார், பாதுகா சாஸ்திரத்தை சொல்றார். இந்த சாரத்தை எல்லாம் எப்படி இருக்குமா, நம்மளே டைரக்டா பார்த்து கத்துட்டுலாமே, ஏதோ ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு எல்லாம் கிடைச்சிருமான்னா கிடைக்காது அப்படின்ட்டு. நீ என்ன பண்ணாலும் இதெல்லாம் நேர படிச்சா கிடைக்காதுப்பா. புத்தகத்தை பார்த்தா மார்கழி மாசம் திங்கக்கிழமை அப்படின்னு புரியும், இல்ல சந்திரன் அப்படின்னு அர்த்தம் புரியும். மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது குளிக்கிறதுக்கு போறீங்களே, இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணிட்டு போக கூடாது சாதாரணமா. இதெல்லாம் பெரிய சாஸ்திரார்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி இந்த சாரம் எல்லாம் கொடுத்துருக்காளே, இதெல்லாம் நமக்கு டைரக்டா கிடைச்சிருவான் அப்படின்னா டைரக்டா எல்லாம் கிடைக்காதுப்பா. எப்படி கிடைக்கும்? ஒரு ஆச்சாரியனை போய் ஆசிரியக்கணும். அப்ரபூதம் அபவத் ஜகத்ரயம். ஏன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இந்த லோகத்தையே அளவிட முடியாத பெருமாள் எப்படி இந்த வராக நாயனார் என்ன பண்ணார், பெரிய மானவிழா பன்றியான்னு ஒரு உரு எடுத்தார். அதே போல வாமனனா அவதாரம் பண்ணார், திரிவிக்ரமனா கடைசியில் அவதாரம் பண்ணார் பெருமாள். இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்தார். திரிவிக்ரமனா பெருமாள் அவதாரம் பண்ணி லோகம் மொத்தத்தையும் அளந்தார். ஆனா தன்னுடைய 3 அடிக்கு இடம் போறல லோகத்துல. அப்படி ஒரு பெரிய ரூபம் எடுத்த, இடமே இல்லாத அளவுக்கு மொத்தத்தையும் அளந்தார். ஆனா அந்த எம்பெருமானையே அளக்கிறது என்னன்னா தன்னுடைய பாதுகைகள். அந்த ஆச்சாரியன் அவர் காலில் பாதுகையை சாத்திட்டு கருவழி அந்த திருவடியில, அந்த திருவடியில இருக்கிற பாதுகை என்ன பண்றது, அந்த பெருமாள் அளந்துருது. அந்த திருவடி இந்த லோகமே போறல அதை அளக்கிறதுக்கு. ஆனா அந்த பாதுகைன்றது என்னன்னா ஆச்சாரியாலதான் பாதுகையா சொல்லுவான். அந்த ஆச்சாரியால் என்னன்னா பெருமாளையே அளந்துருவாளாம். பெருமாளை தன் வசப்படுத்திடுவான். தான் வசப்படுத்துறது எப்படி, வசப்படுத்திட்டு தானே அனுபவிப்பாளான்னா அதை நமக்கும் கொடுத்துருவாளாம். தான் அனுபவிச்சபடியே நமக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய கீர்த்தனம், அந்த அவளுடைய திருவடி ஆசிரியிச்சு அவளை குணகீர்த்தனம் பண்ணி அவாகிட்டேந்து இந்த மாதிரி சாரார்த்தங்கள்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்றது யார் சொல்றா அப்படின்னா இதையும் இந்த ஆண்டாளே சொல்லிடுறான். எங்க சொல்றா, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை. நம்ம தலைப்பு அதுதான், மெய்மை பெருவார்த்தை. விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மையுகப்பாறை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆதினியே. செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த ரங்கநாதன் வராக நாயனாரா அவதாரம் பண்ணார். அந்த வராக நாயனாரா அவதாரம் பண்ணி சரமஸ்லோகம் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், சார அர்த்தங்கள், சார தமமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரு அப்படின்னா, யார் கொடுத்தா, உமக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா, எனக்கு யார் கொடுத்தானா எங்க அப்பா விஷ்ணு சித்தர் கொடுத்தார் அப்படின்றா. அந்த விஷ்ணு சித்தர் அவருக்கு ரங்கநாதனே கொடுத்தார் அப்படின்னு ஓரான் வழியா இந்த பரம்பரை ரங்கநாதர் சொன்ன அந்த மெய்மை பெருவார்த்தை. இல்லைன்னா இந்த அர்த்தங்கள் எல்லாம் இப்படி ஒரு 30 பாசுரங்கள்ல சாரதமமான எல்லா அர்த்தங்களையும் அந்த பெருமாள் சொல்லக்கூடிய, அந்த வராக நாயனார் சொல்லக்கூடிய அர்த்தங்கள், வேதாந்தங்கள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாத்தையும் ஒரு 30 பாசுரத்துல கொடுக்கறது அப்படின்னா அது அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா இது நமக்கு கிடைக்காது. சாதாரணமா ஒரு நைஷதீயம் அப்படின்னு ஒரு காவியம் இருக்கு, நலந்தாயந்தி அப்படின்ற அவளுடைய கதைகளை சொல்லக்கூடிய காவியம். அதுல ஸ்ரீஹரிஷர் அப்படின்ற ஒரு பெரிய மகாகவி அது பண்றதுக்கு அவரே சொல்றார் அவருடைய காவியத்துல, கிரந்த கிரந்திரிய क्वचिदपि ஜாசி பிரயத்னான்மயா பிராக்யம் மன்யமனா ஹடேன படிதி மாஸ்மின் கலக்கேலதி. நிறைய முடிச்சு இருக்கு இந்த கிரந்தத்துல. என்னதுல அந்த மைஷதி என்ற ஒரு சாமானிய கிரந்தம், சாமானியமா நலதமயந்தியோடைய சரித்திரத்தை வர்ணனம் பண்ற கிரந்தம். அதுல தன்னுடைய சம்ஸ்கிருத ஒரு பாரங்கதத்தை எல்லாம் காமிச்சிருக்கிறதுல
அதுல நிறைய முடிச்சுகள் இருக்கு. இந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் சாதாரணமா நீயே படிச்சு அதோடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சிடலாமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி நிறைய 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 முடிச்சுகள், உள் முடிச்சுகள் எல்லாம் போட்டிருக்கேன். இதுல நான் பெரிய புத்திமான், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நானே எல்லாத்தையும் அவுத்துருவேன்னா இது நடக்கவே நடக்காது. நீ விளையாட்டாலாம் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சியா படிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றான்னா, அந்த நைஷதத்தை எழுதியிருக்கிற ஸ்ரீஹர்ஷரே சொல்றாரு. இதை எப்படிதான் அப்ப படிச்சு இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரியறது அப்படின்னா, ஸ்ரத்தாராத்த குருஷ்லதீ கிருததிருட கிரந்தி சமாசாதயத்து. ஒரு குருவை ஆசிரியிச்சு அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்ரத்தையோட நீ கத்துண்டியானா அதுல ஸ்ரதி கிருத திருடமா இருக்கக்கூடிய இந்த நல்லா டைட்டா இருக்கக்கூடிய முடிச்சு எல்லாத்தையும் அவர் உனக்கு அவுத்து கொடுப்பார். இந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் அவுத்து உனக்கு அவர் கொடுப்பார். அந்த முடிச்சு எல்லாத்தையும் அவுத்து கொடுப்பார். அப்போ இந்த சார அர்த்தங்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் உனக்கு புரியும்னு அவர் சொல்லிருக்க. சாமான்யமான ஒரு விஷயத்துக்கே இப்படி இருக்கு அப்படின்னா இது வேதாந்தம் இருக்கிறது எல்லாம் இதிகாச புராண உபபிரமணம் எல்லாத்துடைய சார சமமான அர்த்தத்தை பிழிஞ்சி ரசமா நமக்கு கொடுக்குறா இந்த கோதா பிராட்டி. அப்ப அது எல்லாம் நமக்கு தெரியணும்னா இது மெய்மை பெருவார்த்தை. இந்த மெய்மை பெருவார்த்தையை சாட்சாத் ரங்கநாதன் ஒரு வராகநாயனானது அவதாரம் பண்ண காலத்தை கொடுத்த மெய்மை பெருவார்த்தையை விட்டு சித்தர்கிட்ட அவ கேட்டதை அப்படியே சொல்லிருக்கேன். இத நீ பொய் இத மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னியானா நம்மிடையே பொய்யானால் சாதிப்பாராயினியே, யார் சாதிக்கிறத உட்காந்து குத்தர்க்கம் பண்ணா அப்படின்ட்டு இதை முடிக்கிறா. அப்படிப்பட்ட மெய்மை பெருவார்த்தைய சாட்சாத் கருணையே ரூபமான பூமி பிராட்டியார் நமக்கு கொடுத்திருக்கா. சார தமமான 3 அர்த்தங்கள், நாம சங்கீர்த்தனம், உட்பைகி அர்த்தனம், சரணாகதி அப்படின்ற இந்த சாஸ்திரார்த்தத்தை சித்தர்கிட்ட தான் கேட்டபடிக்கே ஒரு பாசுரத்திலையும் ஒரு பதிகத்திலையும் தன்னுடைய ஆச்சாரியனோட விஷ்ணு சித்தரை ஸ்மரிக்காம நான் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் கிட்ட எனக்கு கிடைச்ச வார்த்தைகள் எல்லாத்தையும் அந்த மெய்மையான சத்தியமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மகோன்னதமான வார்த்தை. அந்த விஷயங்கள் அதை நான் ஒரு சாரத்தமமா கொடுக்குறேன் அப்படின்னு இந்த கோதாபிராட்டியார் கருணையே ரூபமா நமக்கு கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட கோதாபிராட்டியாருடைய மாசமா இந்த மார்கழி மாசம் இருக்கு. அதுல நம்ம பகவத் சிந்தனம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு மணி காலம் அவகாசம் கிடைச்சது. இந்த மாசம் பூர்த்தியா நம்ம இந்த மாதிரி பகவத் சிந்தனம் நிறைய எல்லா இடத்துலயும் நடக்கிறது. எப்பெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்ப எல்லாரும் போய் எல்லா விஷயங்களையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோதாபிராட்டியார் தானே இதெல்லாம் கேட்கறதுனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னா சர்வ மங்களமும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு அவளே சொல்றா. அப்படிப்பட்ட திருவருள் எல்லா இடத்துலயும் கிடைச்சி எல்லாரும் இன்புறணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமஸ்காரத்தை சொல்லி வச்சுக்கிறேன். கவிதாகிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதி தீபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் ஜேதாம் புவி. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரபிரம்மணே நமஹ.